இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து லோகோ டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். இதில் அந்த ஃபோட்டோவோட சைஸை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். கொஞ்சம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு இந்த ஃபோட்டோவை லாக் பண்ணிக்கிறோம். லாக்கில் போயிட்டு இந்த செலெக்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோ வந்து இப்போ லாக் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பென் டூல் எடுத்து இந்த இதை அப்படியே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக அழகாக பென் டூல் எடுத்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை தனியாக வச்சுக்கிறோம். அப்படி கொண்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அந்த இதை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது வந்து அழகாக ஷேடோ போல், அப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதே போல் டபுள் ஷேடும் கொடுத்துக்கிறோம். டபுள் ஷேடும் கொடுத்துட்டு அதை ட்ரா பண்ணி அழகாக வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதே போல் ஆப்போசிட்லேயும் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இது போல் அழகாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் பார்ட்ஸுக்கு கரெக்டாக பென் டூல் யூஸ் பண்ணி அப்படி கரெக்டாக வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் இந்த மாதிரி ஒரு சைஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கொண்டாந்து அப்படியே சென்ட் தி பேக் கொடுத்து பின்னாடி வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக கொண்டாந்து இப்போ அதே போல் இன்னொரு ஆப்ஜெக்ட்டு அதே போல் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் சைஸை சின்னமாக்கி அதில் ஃபிட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கலரை சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதை குரூப் பண்ணி அப்படியே கொண்டாந்து ஓரமாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதுலேருந்து ஒரு காப்பி எடுத்து இந்த சைடு வச்சுக்கிட்டு அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லோகோவுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் அலைன் பண்ணி கரெக்டாக கொண்டாந்து நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும்.